நாம் தமிழரில் புதிய பஞ்சாயத்து. சாட்டையை சுழற்றிய சீமான். துரைமுருகன் விஷயத்தில் நடந்தது இதுதான். சாட்டை துரைமுருகனின் யூடியூப் சேனலுக்கும் தங்கள் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அறிக்கை விட்டு தம்பிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர் வெளியிட்டிருக்கும் 4 வரி அறிக்கை கட்சிக்குள் புதிய பஞ்சாயத்தை கிளப்பியிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராகவும் சீமானுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் இருப்பவர்தான் சாட்டை துரைமுருகன். கட்சியில் முக்கிய புள்ளியாக இருக்கும் இவர் சாட்டை என்ற யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். கட்சி மேடைகளில் அதிரடியாக பேசுவதோடு கட்சி சார்பாகவும் கட்சிக்குள் நடப்பவை, கட்சி மேல் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பது, திரைப்படங்களுக்கு விமர்சனம் செய்வது என்று யூடியூபில் தினமும் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் சாட்டை துரைமுருகன். இந்த நிலையில்தான் சீமான் கையெழுத்திட்ட அறிக்கையை சாட்டை துரைமுருகனே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சி திரு துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதில் வருகின்ற கருத்துக்கள், செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும், அவற்றிற்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சிக்காக சாட்டை துரைமுருகன் பேசி வரும் நிலையில் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சீமான் அறிவித்திருப்பது நாதக தம்பிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பின்னணியாக இருக்கும் விடயம் என்று பார்க்கும்போது சாட்டையின் அடுத்தடுத்த செயல்பாடுகளை சீமானை கொதிப்பில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிகிறது. ஆம், சமீபமாக தமிழகம் வந்து சென்ற மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்ததாக தகவல் வெளியானது. ஆனால் அது உண்மையல்ல, தான் சந்திக்கவில்லை என்று விளக்கினார் சீமான். இந்த நிலையில் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்த சாட்டை சந்திப்பு நடந்தது உண்மைதான், தானே அதற்கு சான்று, இதனை முதல் முறையாக சொல்கிறேன் என்று சர்காஸ்டிக்காக பேசுவதாக நினைத்து பேசி வைத்தார். அவர் சொன்னது என்னவோ 2023ஆம் ஆண்டு தமிழகம் வந்திருந்த நிர்மலாவை காரில் செல்லும்போது எதேச்சியாக பார்த்ததுதான். ஆனால் அதையே ட்விஸ்ட் வைத்து பேசுவதாக பேச அதனை பிடித்து கொண்ட சிலர் வீடியோவை கட் செய்து வெட்டி ஒட்டி சோசியல் மீடியாவில் பரப்பினர். அது நாதகவுக்கு எதிராக அமைந்தது. குறிப்பிட்ட 20 நொடிகளே ஆன வீடியோவை பார்ப்பவர்களுக்கு சீமான் உண்மையில் சந்தித்ததாகவே பொருள்பட்டது. தொடர்ந்து சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவிடம் சில கேள்விகளை அனுப்பி அதற்கான பதிலை பெற்று தனது சேனலில் வீடியோ போட்டார். சாட்டைக்கு நித்யானந்தா பதிலளித்த வீடியோவும் ட்ரெண்ட் ஆனது. இத்தோடு நிற்கவில்லை. சமீபத்தில் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் குறித்தும் பேசி வைத்திருந்தார் சாட்டை. பாஜக தலைவராக இருக்கும் நயினாரை வாழ்த்தி அன்பிற்குரிய மாமா என்று குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து போட்டார் சீமான். அதனை பிடித்து கொண்ட சிலர், என்னது மாமாவா, அப்போ நீங்க கூட்டாளிகளா என்று விமர்சனத்தை முன்வைத்தனர். இதற்கு விளக்கமளிக்கிறேன், பதிலடி கொடுக்கிறேன் என்று பேசிய சாட்டை துரைமுருகன் பாஜகவில் இருப்பதாலேயே நயினார் சங்கி அல்ல, நல்ல மனிதர் என்றபடி ஆதரவாக பேசினார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் ஆவேசமாக பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி அதுவும் சாட்டைக்கு எதிராக கிளம்பியது. இந்த நிலையில்தான் சாட்டையின் சேனலில் வரும் கருத்துகள் அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சீமான்.